நவராத்திரி விழாவை முன்னிட்டு புதுச்சேரி கனகசெட்டிக்குளம் அம்மன் நகர் பகுதியில் வசிக்கும் தம்பதியினர் வீட்டில் வைத்திருக்கும் அலங்கார கொலு பொம்மைகள் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. நவராத்திரி திருவிழா என்றால் மக்கள் வீடுகளில் கொலு வைத்து வழிபடுவது வழக்கம். இந்து பாரம்பரியத்தின் பண்டிகைகளில் நவராத்திரி திருவிழா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மகிஷாசுரனுடைய 9 நாட்கள் போரிட்ட அம்பாள் 10வது நாளாக வெற்றி பெற்றார். இந்த ஐதீகத்தின்படி ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாதம் 9 நாட்கள் நவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது. நவராத்திரி விழாவின் முக்கிய நிகழ்வாக 9 நாட்களிலும் வீடுகளில் அவரவர் வசதிக்கு ஏற்றாற்போல் கொலு படிக்கட்டுகள் அமைத்து ஓரிரவு உயிரினம் முதல் ஏழறிவு கொண்ட சித்தர்களின் கடவுளின் சிற்பங்கள் முதல் அலங்கரித்து காலை மாலை பூஜித்து வழிபடுவது வழக்கம். மேலும் சாஸ்திரங்களில் வரும் ஐதீகத்திற்கு ஏற்ப சுவாமி சிலைகளை அலங்கரித்து மின் விளக்குகளால் ஜொலிக்க செய்து மலர் மாலை சூடி அலங்கரித்து கலை உணர்வை வெளிப்படுத்தும் விதமாக வீடுகளில் இந்த நவராத்திரி நிகழ்ச்சி நடைபெறும். இந்த நவராத்திரி விரதத்தை மேற்கொள்வோருக்கு விரும்பியது ஈடேறும் என்பது, முப்பெரும் செல்வங்களால் கல்வி செல்வம் வீரத்தை அடைவார்கள் என்பதும் நம்பிக்கை. அந்த வகையில் கொண்டாடப்படும் நவராத்திரி விழா 9 நாட்கள் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து விஜயதசமி வழிபாடு என அடுத்து 10 நாட்களுக்கு வீடுகளில் விரதம் கொலு வழிபாடு நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் புதுவை கனகசெட்டிக்குளம் அம்மன் நகரில் வசிக்கும் பாலமுருகன் சரளா குடும்பத்தினர் நடத்தும் 9ஆம் வருட நவராத்திரி விழாவில் 9 படிகளில் கொலு அமைக்கப்பட்டு இருப்பது அனைவரையும் கவர்ந்திருக்கிறது. முதல் படியில் ஓரிரவு உயிரினமான புல் பூண்டு துளசி மாடம், முதல் 9ஆம் படிக்கட்டு தன்வந்திரி பெருமாள், துர்க்கை, சரஸ்வதி, பிள்ளையார், லக்ஷ்மி, ஹைகிரீவர் உள்ளிட்ட சுவாமி சிலைகள் அமைந்திருப்பது அனைவரையும் வெகுவாக கவர்ந்த வண்ணம் உள்ளது.